ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம ஒரு vlog பார்க்கலாமா? இன்றைக்கி நாங்கள் நாகூர் தர்காவுக்கு தான் போகிறோம். அதான் vlog தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். காலையில் மார்னிங்கே நாங்கள் இட்லியும் கத்திரிக்காய் கறியும் வச்சு செஞ்சு சாப்பிட்டோம். மதியம் லஞ்சுக்கு புலாவும் ஒயிட் குருமா வித் எக்கு, இதுதான் லஞ்ச் ரெசிபி. இந்த ரெசிபிஸ்லாம் சீக்கிரமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நாள் வேண்டுதலாக இருந்துச்சு, துருவையும் நாகூர் தர்காவுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் ஈவினிங்காக நாகூர் தர்காவுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கே பாத்தியா ஓதுறதுக்கான பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு நாங்கள் தர்காவுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். தர்கா வாசல்லையே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய லேடிஸ் திங்ஸ்க்கான ஷாப்பிங், கிட்ஸ்க்கான ஷாப்பு, நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயும் இருந்துச்சு, பேக் சைட்லேயும் நிறையா இருந்தது. தர்காவை சுற்றியும் நிறைய ஷாப் இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா திங்ஸுமே அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் தர்கா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் நம்ம காலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போக முடியும். அங்கே வரவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு கால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அதுக்காகவே அவங்களே அங்கே செப்ரேட்டாக இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. நாங்களும் போய் அங்கே கால்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தர்காக்குள்ளே என்ட்ரி ஆனோம். என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்லேயே 3 பார்ட்டாக வச்சுருக்காங்க. அங்கேயும் துவா பண்ணுவாங்க. 3 இடத்துலையுமே ப்ரேயர் பண்ணுறாங்க. அங்கே ஃபஸ்ட்லேயே ஒரு டோக்கன் வாங்க சொல்கிறாங்க. அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு ஜென்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. லேடிஸ்லாம் நம்ம வெளியில் நின்று தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. நாங்கள் அதுமாரி தான் டோக்கன் வாங்கிட்டு அவங்க அப்பாவும் பையனும் மட்டும் உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் வெளியிலே நின்று தான் நாங்கள் பார்த்தோம். இந்த 6 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock இந்த எல்லா கேண்டில்ஸும் ஏற்றிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தர்காவில் இந்த எல்லாருமே ப்ரே பண்ணுறாங்க. அந்த டயத்தில் அவங்க துவா பண்ணுறாங்க. அந்த சவுண்ட் நமக்கு கேட்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கே ஒரு நல்ல ஒரு வைப்பு ஆறாக கிடைக்கிது. ப்ரேயர் பண்ண கேட்டது எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி வெளியில் அவங்க துவா ஒரு 1 hour கிட்ட பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரேயர் சவுண்ட்னால கேட்டுட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துருந்தோம். இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் போய் பார்க்குறது, கொஞ்சம் நேரம் அங்கே பீஸ்லாம் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நம்ம வீடியோக்காக எடுத்துகிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஷாப்பாக போயிட்டு சும்மா நாங்கள் விசிட் மட்டும் பண்ணிவிட்டு வந்தோம். நிறைய திங்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. இந்த மாதிரி தர்காவோட ஃபோட்டோஸு, அங்கே கண் திருஷ்டிக்கான கயிறு, அது மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. வாங்குறவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் நிறைய சாம்பிராணி போடுற இடம், அது மாதிரிலாம் அங்கே இருந்துச்சு. இங்கே எல்லா ஷாப்ஸுமே இருக்குது. ட்ரெஸ்ஸு, சாரீஸு, அப்புறம் ஹேண்ட்பேக்ஸு, மென்ஸுக்கு வேலெட்டு, லேடிஸ் வேலெட்டு, சில்ட்ரன்ஸ்க்கு டாய்ஸு, அதுக்கப்புறம் எல்லா வகையான ஷாப்ஸுமே இங்கே இருக்குது. போய் பார்த்தா நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உமன்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஹேர் பேண்ட், கிளிப்ஸு, நல்ல அழகழகான ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ்லாம் நிறையவே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லாத்தையும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டேன். இங்கே மட்டும் இல்லை, இது தாண்டி தர்காவுக்கு வெளியிலையும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஆக்சசரி ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம். நாகூர்னாலே ஃபேமஸ் வாடா இல்லையா? அதனால் சரி ஓகே போய் வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாடா சாப்பிட்லான்னு கிளம்பிட்டு இருந்தோம். வெளியில் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ வெளியில் போயிட்டுருக்க கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வாடா வாங்கி சாப்பிட்டோம். வாடாவில் ஒரு இறால் மாதிரி வச்சுருக்காங்க. டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. அது கூடவே சைட் டிஷ்ஷாக ஆனியனும் கேபேஜும் மஞ்சத்தூள் போட்டு கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தம்பிக்கு ஒரு பால் வாங்கி அவர் குடித்தார். அவங்க அப்பாக்கிட்ட பால் வாங்கிட்டு டேடி தான் கொடுத்தாங்க. அவங்க குடிச்சிட்டு அவர் ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சுற்றிலும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாகூர் ஃபேமஸான ரஹீத் கடையில் போயிட்டு நாங்கள் எப்போதுமே இங்கே தான் ஸ்வீட்ஸு அல்வா வாங்குவோம். தம்ரூட் அல்வா வாங்கினோம். அங்கே போனாலே நமக்கு சாம்பிள் கொடுப்பாங்க, சாப்பிட்டு பார்க்க சொல்லி சாம்பிள்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூந்திஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாருமே துவா பண்ணுற எல்லாருமே, சாமி கும்பிட்ற எல்லாருமே இது மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. சாம்பிள் பீஸ் தம்ரூட் அல்வாவும் ஒரு நார்மல் அல்வாவும் கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் பார்க்க சொல்லி. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டு பார்த்து வாங்கலாம். தம்பிக்கும் கொடுத்தோம். அவரும் டேஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்தாரு. அவருக்கு அதிகமாக ஸ்வீட்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம்.
இப்போ ரேராக தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். தம் ரூட் அல்வா ரொம்ப நல்லா இருந்ததுனால நாங்கள் தம் ரூட் அல்வா மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை தான் எடுத்து துரு ஓப்பன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. இது மாதிரி விலாக்ஸ்லாம் இன்னும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.